என்னுடைய கையில் ஒரு பைசா கிடையாது. ஆனா என்னுடைய மகள் திருமணம் 1 மணி நேரத்துல நடந்துருச்சு. 1 மணி நேரத்துல நிச்சயம் பண்ணோம். கோயில் சுத்தி கல்யாண பேச்சு பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பக்தர் ஒரு அம்மா கோயில் சுத்திட்டே இருந்தாங்க. சுத்திட்டு அவங்க போயிட்டாங்க. நான் கோயில் குறுக்கலையாட்டியும் இன்னொரு பெரிய தாத்தாட்டியும் அவங்க இந்த மாதிரி நிச்சயம் பண்ணி ஆச்சு, அதனால காசுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இதான் அந்த அம்மா கோயில் சுத்திட்டு இருக்கும் போதே கேட்டுட்டு இருக்காங்க. சாயந்தரம் வந்தாங்க, 1 லட்சம் ரூபாய் என் கையில கொண்டு கொடுத்தாங்க. கல்யாணம் நடத்துங்க இந்த வச்சுங்கன்னு. ஆனா அவங்க யாரு என்ன இது எதுவுமே எனக்கு தெரியாது. கோயில் கும்பிட வருவாங்க, சாமி கும்பிட வருவாங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த விதமான பழக்கம் முடியும். அப்படி இருக்கும்போது நம்பி 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வட்டியும் கிடையாது, நீங்க எப்ப கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. யாரு கொடுத்தா? முருகப்பெருமான் கருணாமூர்த்தி. அவனுக்கு பணி செஞ்சுட்டு இருக்கேன். அவர் ஏற்பாடுல நம்ம எனக்கு கொடுக்க. அந்த மாதிரி முருகப்பெருமானுடைய கருணையை சொல்வதற்கு அளவே கிடையாது.